இந்த திட்டம் ஒரு 2 வருஷமா நடந்து கொண்டிருக்கு. மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. தேர்தல் தேதி அறிவிச்சதில்ல, தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூட இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு யாரால தடுக்க முடியாது. ஏன்னா இது ஆன்கோயிங் ஸ்கீம். இந்த ப்ராஜெக்ட் போய்கின்ற மக்களுடைய சர்வீஸ். அப்படி இருக்கும்போது இதுல போய் நிறுத்திடுவாங்க. இதெல்லாம் ஒரு அதீத கற்பனை, அவருக்கு ஒரு பயம். பாஜகவை மட்டுமே அவங்க டார்கெட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய வரிகள்ல இடம்பெற்று இருக்கு. இப்ப திமுக எதை செட் பண்ண விரும்புறாங்க? இப்ப திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற மாதிரி இந்த தேர்தல் நெரேட்டிவ் செட் பண்ண விரும்புறாங்களா? இன்னைக்கு கூட பிரவீன் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி விஜயை போய் சந்திச்சிருக்காரு. கூட்டணி கொடுத்தா என்ன தப்பு, மக்களுக்கு சேவை பண்றதுன்னா கூட்டணின்னு கேட்கறோம். ஆளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. செல்வ பெருந்தகை மட்டும் அவர் காங்கிரஸ் தலைவராக இருக்கிற திமுகவினுடைய நிர்வாகி தான் அவர். அதனால அவர் மட்டும் கொஞ்சம் பேசிதான் ஆகணும். ஏன்னா அவருக்கு நிறைய கமிஷன் இருக்கு, கான்ட்ராக்ட் இருக்கு, அவருக்கு 1000 லாபம் இருக்கு. அவங்க அப்பா இவரை நடிகராக மாத்துறதுக்காக விஜயகாந்த் உட்பட எவ்வளவு பேர் காலில் விழுந்து என்னென்ன தவறான வேலைகள்லாம் செஞ்சு இவர் ஒரு ஹீரோவாக ப்ரமோட் பண்ணாரு. இந்த துவக்கத்துல இருந்து இந்த ஒரு 28 மாசத்துக்கு நீங்க கொடுக்கல யாருக்கும். இந்த 28 மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கணுமா வேணாமா? அது ஏன் கொடுக்கல? இப்போ நீங்க அட்வான்ஸா கொடுக்குறீங்க 3 மாசத்துக்கு. மே, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு சேர்த்து கொடுக்குறீங்க. அப்போ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்ட 28 மாசத்துக்கு ஏன் கொடுக்கல? அந்த 28,000 யார் கொடுப்பாங்க? ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை இன்று நம்முடன் பேசுவதற்காக பிஜேபி ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் திரு டால்பின் ஸ்ரீதரன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா நேற்று திடீரென்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டது மிகப்பெரிய அளவுல ஒரு பேசு பொருளா இன்னைக்கு மாறி இருக்கு. 5000 ரூபாய் வரவை வச்சிருக்காரு மகளிர் உரிமை தொகைக்காக போது இதை பாஜக எப்படி பார்க்கிறது? ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் தேர்தலுக்கு முன்னாடியே கொடுத்துறதை எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க? பாஜகவை பொறுத்தவரையில் வளர்ச்சி அரசியல் தான் எங்களுடைய இலக்கு. ஏன்னா ஒரு இலவசமாக மீன் துண்டை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது நல்லது. அதன் மூலமாக அந்த குடும்பமே வாழ்க்கையினுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி கொள்ளும் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை. ஆனால் ஒரு சில விஷயத்துக்கு தேவை தான் கொடுக்கணும். ஒரு சில விஷயத்துக்கு அவர்கள் சமுதாயத்தில் உயர்ற வரைக்கும் ஒரு சில உதவி தேவை தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நீங்களும் தானே ஒரு மாநிலங்களில் கொடுத்துருக்கீங்க, உதவித்தொகை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இப்படி இலவசமாக கொடுக்கறத பற்றி, அதுவும் குறிப்பாக மகளிருக்கு கொடுக்கும்பொழுது அதை விமர்சனம் பண்ணுறீங்களான்னு. நாங்கள் விமர்சனம் பண்ணல, உண்மையாலுமே நாங்களும் ஒரு சில விஷயத்தை வரவேற்கிறோம். ஆனால் நீங்கள் சொன்னது என்னைக்கு? 2021 நீங்கள் சொன்னீங்க, மார்ச் மாதம் சொன்னார். ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக நாங்கள் இதை அமல்படுத்துவோம். அனைத்து மகளிருக்குமே உரிமை தொகை. அவங்க சொன்னது என்ன? அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் உரிமை தொகை. அப்போ 2,30,00,000 மகளிர்கள் இருந்தாங்க உரிமை, அதாவது ரேஷன் அட்டை வச்சிருந்தாங்க, குடும்ப தலைவிங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து ஒரு 28 மாதம் வரைக்கும் அதை பற்றி அவங்க கவலையே பண்ணல. திரும்ப இடைத்தேர்தல் வருது, ஈரோடு இடைத்தேர்தல் வருது. அதுக்கு அடுத்தது பாராளுமன்ற தேர்தல் 2024 வரும்போது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை வச்சு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுல என்னன்னா, அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகைன்னு சொன்னதுல இருந்து நாங்கள் தகுதி வாய்ந்த மகளிரை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்னு நீங்க எடுத்ததை 2வது பண்ணீங்க. அதன் பிறகு தகுதி வாய்ந்த மகளிர் நீங்க இவங்க இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டிடக்கூடாது, இப்படி நிறைய வேற எந்த உதவியும் வாங்கிடக்கூடாது, இப்படி பல கண்டிஷன் போட்டீங்க. போட்டு 1,20,00,000 பேரை எடுத்துட்டு மொத்தமே 1,07,00,000 பேருக்கு தான் நீங்க ஆரம்பத்தில் கொடுத்தீங்க 1000 ரூபான்னு சொல்லி. அது கூட மீதி பேரெல்லாம் இவ்வளோ நாளாக சண்டை போடுறாங்க. ஆனாலும் கூட இப்போ முதல்வனுக்கு தேர்தல் வர்றதுனால 4.5 வருஷம் கழிச்சு இப்போ என்ன சொல்றாரு? ஒரு 18,00,000 பேரை புதுசாக இணைச்சிட்டாரு. இந்த முதல்வன் திட்டம், வீட்டுக்குள்ள உங்களுடன் ஸ்டாலின்லாம் போனாரு, முகாம் போட்டாருன்னு சொன்னார். ஆனாலும் கூட இன்னமும் இந்த உரிமை தொகை அல்லது உதவித்தொகை கிடைக்காம 1 கோடி மகளிர் தாய்மாருங்க இங்க இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. நேற்றுக்கு நான் வேளச்சேரியில ஒரு பூ வியாபாரம் செய்யற ஒரு அம்மா கிட்ட, வயதானவங்க, அவங்ககிட்ட அவங்க ஒரு கொடை வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. வெயிலில் உட்காந்துருக்கோம், ஒரு கொடை கொடுங்கன்னு சொல்லி அதுக்காக நான் கொடுக்க போயிருந்தேன். அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு கூட இந்த 5000 ரூபாய் முதலமைச்சர் கொடுத்துருக்காராமே எனக்கு வரல ஐயா அப்படின்னு. ஏம்மா? இல்லை, என்ன ஆரம்பத்துலேருந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். நான் இது ரோட்டில் உட்காந்துட்டு பூ வியாபாரம் பண்ணுறேன். என்னுடைய அன்றாட வருமானம் இந்த பூ விற்கிறதுனால தான். ஆனால் வசதி உள்ளவங்க, 2-3 வீடு வச்சிருக்கவங்க, வாகனம் வச்சிருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த 1000 ரூபாய் உதவி கிடைக்குது. குறிப்பாக திமுக கட்சியை யாரெல்லாம்
வந்து பரிந்துரை செய்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த பணம் கிடைச்சிருக்கு. ஆனால் நான் வந்து முயற்சி பண்ணி பார்த்து சோர்ந்து போயிட்டேன். நான் என் கை தான் எனக்கு உதவி, என்னுடைய வருமானம் இந்த பூ கட்டுறது தான். ஸோ அந்த அம்மா வந்து வருத்தப்படுறாங்க. இத மாதிரி 1,00,00,000 பேர் இருக்காங்க. வசதியானவங்க அதில கொஞ்சம் ஒரு சில பேர் இருப்பாங்களா இருக்கும். வேற ஏதாவது ஒரு திட்டத்தில பலனடைஞ்சவங்க கூட ஒரு சில பேர் இருக்கலாம். ஆனா பெரும்பான்மையான தாய்மாருங்க என்ன தவறு செஞ்சாங்க? நீங்க ஏன் அவங்களுக்கு ஒரு தகுதி நிர்ணயம் பண்றீங்க? அவங்களுக்கு இந்த ரூ. 1000 வாங்குறது கூட தகுதி இல்லன்னு நீங்க யார் முடிவு பண்றது? 2வது திடீர்னு கோடை காலத்துல கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஒரு ரூ. 2000 அதிகமா குடுக்குறேன். முதல்ல இந்த திட்டம் அவர் முதலமைச்சர் நேத்து பேசும்பொழுது சொல்றாரு. இந்த திட்டத்தை எப்படியாவது தடுப்பாங்க. அது வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் நிறுத்த பார்ப்பாங்க. ஆனாலும் நான் மகளிரோட இருக்கேன். மகளிருடைய வாழ்க்கை முக்கியம் இல்லையா? அப்படின்னு. இந்த அளவு கூட முதலமைச்சருக்கு என்ன நடக்குது? அது கூட அவருக்கு விஷயம் தெரியுமா? தெரியாதா? அதுக்கான கூட வச்சிருக்க உதவியாளர் அத சொல்லுவாங்களான்னு தெரியல. ஒரு ஆன்கோயிங் திட்டம் இருக்கு. இந்த திட்டம் வந்து ஒரு 2 வருஷமா நடந்து கொண்டிருக்கு. மாதம் மாதம் ரூ. 1000 குடுக்குறாரு. தேர்தல் தேதி அறிவிச்சதில்ல. தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூட இந்த ரூ. 1000 குடுக்கறதுக்கு யாரால தடுக்க முடியாது. ஏன்னா இது ஆன்கோயிங் ஸ்கீம். இந்த ப்ராஜெக்ட் போய்க்கின்ற மக்களுடைய சர்வீஸ். அப்படி இருக்கும்போது இதுல போய் நிறுத்திடுவாங்க. இதெல்லாம் ஒரு அதீத கற்பனை அவருக்கு. ஒரு பயம். திமுகவினுடைய ராசி என்னன்னா, மீண்டும் ஒரு தடவை ஜெயிச்சா இன்னொரு தடவை வராது. 2வது தடவை ஆட்சி வந்ததா சரித்திரம் இல்ல. அதே மாதிரி கூட்டணி இல்லாம அவரால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப கூட்டணி கட்சிங்க எல்லாம் பல வகையில நெருக்கடி பண்றாங்க. நமக்கே தெரியும். காங்கிரஸ்ல மாணிக்கம் தாக்கூர்லேருந்து தொடங்கி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி. இன்னைக்கு கூட பிரவீன் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி விஜயை போய் சந்திச்சிருக்காரு. கூட்டணி கொடுத்தா என்ன தப்பு? மக்களுக்கு சேவை பண்றது தானே கூட்டணின்னு கேட்கிறோம். ஆளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. செல்வ பெருந்தகை மட்டும் அவர் வந்து காங்கிரஸ் தலைவராக இருக்கிற திமுகவினுடைய நிர்வாகி தான் அவர். அதனால அவர் மட்டும் கொஞ்சம் பேசிதான் ஆகணும். ஏன்னா அவருக்கு நிறைய கமிஷன் இருக்கு, கான்ட்ராக்ட் இருக்கு, அவருக்கு 1000 லாபம் இருக்கு. அதனால செல்வ பெருந்தகை என்ன பண்ணுவாரு? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறதுனால அவர் ஏதாச்சும் சால்ஜாப் செய்யறாரு. இப்படி திமுகவுக்கு வந்து பல நெருக்கடி இருக்கு. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் வந்து வேற மாதிரி சொல்றாரு. நீங்க ராமதாஸ் ஐயாவை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா நாங்க உடனடியாக வெளியில போயிடுவோம். 2வது இரட்டை இலக்குதல் எங்களுக்கு வேணும், பொது தொகுதி வேணும். நீங்க வந்து எங்களை வந்து ஜஸ்ட் லைக் தட் நாங்க தொடர்ந்து கூட இருக்கணுன்றதுனால எங்க கிள்ளுக்கிற மாதிரி நினைச்சிட முடியாது. இப்படி பல குரல் எழுப்பி நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு வன்னியரசு பதில் சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு தெரியுது. நிறைய விஷயம் அவங்களுக்குள்ளார நடக்குது. ஆகையினால திமுக ஒரு அழுத்தத்துல இருக்கு. கூட்டணி கட்சி எல்லாம் எங்க விலகி போயிடுவோமோ? ஏன்னா கூட்டணி இல்லைன்னா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. 20% கூட ஓட்டு எடுக்க முடியாது. டெபாசிட் வாங்க முடியாது தெரியும். இப்ப அவருக்கு தோல்வியை கூட கொஞ்சம் ஒரு ஒரு கௌரவமான தோல்வி இருக்கணுமே அப்படின்றதுனால இத குடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு. ரூ. 2000 குடுக்குறோம்னு சொல்லி ஜனவரி மாசம் 17ஆம் தேதி அண்ணன் எடப்பாடியார் அவர் சொல்லி அறிவிச்சுட்டாரு. அது குலமகள் திட்டம்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. ஆனா நாங்க என்ன கேட்கிறோம்? இந்த துவங்கத்துல இருந்து இந்த ஒரு 28 மாசத்துக்கு நீங்க குடுக்கல யாருக்கும். இந்த 28 மாசத்துக்கு ரூ. 1000 குடுக்கணுமா வேணாமா? அது ஏன் குடுக்கல? இப்ப நீங்க அட்வான்ஸா குடுக்குறீங்க 3 மாசத்துக்கு. மே, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு சேர்த்து குடுக்குறீங்க. அப்போ குடுக்குறேன்னு சொல்லிட்டு குடுக்காம விட்ட 28 மாசத்துக்கு ஏன் குடுக்கல? அந்த 28,000 யார் குடுப்பாங்க? 2வது அனைத்து மகளிருக்குன்னு சொல்லிட்டு 1,30,00,000 மகளிர் தான் நீங்களே சொல்றீங்க. முதலமைச்சரே சொல்றாரு. அப்ப மீதி இருக்கிற 1,00,00,000 மகளிருக்கு அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? அப்ப கோடைக்கான ரூ. 2,000 அவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க வசதி இருக்குது. அவங்க வீட்டுல வந்து கோடை வெயிலுடைய தாக்கம் கம்மியா இருக்குமா? அந்த அம்மா தான் ஒரு அம்மா சொன்னாங்க. கொடைக்கானலுக்கு போறதுக்காக 2000 குடுக்குறாங்களா? நான் கூட கொடைக்கானல் போவேன். எனக்கு இல்லன்னு சொன்னேன். இல்லம்மா கொடைக்கானல் போறது இல்லம்மா. அது கோடைய சமாளிக்கிறதுக்காகவாம். அப்ப நாங்கலாம் என்ன பண்றது? அப்படியே சாதாரண தாய்மாருடைய எண்ணம் வந்து அப்படிதான் இருக்கு. அதோடு இல்ல. பொங்கலுக்கு இவர் என்ன சொன்னாரு? எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்பொழுது, பொங்கலுக்கு ரூ. 1,500 குடுத்துருக்கீங்க. கூட இன்னொரு ரூ. 2,500 குடுத்து 5,000 குடுங்கன்னாரு. 1,500, 2,500, 5,000ன்றது வந்து முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய கணக்கு போல இருக்கு. அதனால ரூ. 5,000 கொடுங்க. நாங்க அதானே கேட்கிறோம் சொன்னேன்ல. நீ எதிர்க்கட்சியா இருக்கும்போது சொன்னீங்க 5,000 கொடுங்க, 5,000 கொடுங்க. நீங்க வந்தீங்களே 2021ல 26 5 வருஷம் ஆச்சு. 5 25,000 எவ்வளவு கொடுத்தீங்க? முதல்ல ஒரு 1000, நடுவுல ஒரு 1000, நேத்து ஒரு 3000. மொத்தமே 5,000 கொடுத்துருக்கீங்க. அப்ப அந்த 20,000 யார் கொடுப்பா? இததான் நாங்க கேட்கிறோம். தாய்மார்களுடைய வளர்ச்சியில, தாய்மார்கள் படுற கஷ்டத்துல உங்களுக்கு உண்மையான அக்கறை இருந்தா, நீங்க என்ன பண்ணணும்? ஒட்டுமொத்த பணத்தையும் தாய்மார்களுக்கு கொடுத்துருக்கணும். கொடுத்துட்டு நீங்க கேட்கணும். அப்போ வந்து பரவாயில்ல. ஆமா, முதலமைச்சருக்கு உண்மையிலே பெண்களினுடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் புரிஞ்சிருக்காரு நம்ம. இது வந்து முதல கண்ணீர். தேர்தலுக்காக டெபாசிட் வாங்குறதுக்காகவாவது மொத்தமா ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த கொடுக்கிற உதவி கூட. இது கூட சரியா கொடுக்கல. எல்லாருக்கும் கொடுத்திருக்க வேண்டியது கொடுக்கல. பொங்கலுக்கான தொகை கொடுக்கல. இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் இதுல, மிக கொடுமையான விஷயம்.
1000 ரூபா கொடுத்துட்டு அவங்க கிட்ட அவங்க மறைமுகமாக 5000 10,000 ரூபா கொடுக்குறாங்க அரசாங்கம். அது என்னன்னு தெரியும் உங்களுக்கு? மின்சாரத்தினுடைய விலை மாதம் மாதம் கணக்கிடுவோம். கணக்கிடும் பொழுது அவங்களுடைய மின்சாரத்தினுடைய இது வந்து செலவு குறையும்னு சொன்னீங்க. ஏன் கணக்கிடல? 5 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ அடுத்த வருஷத்துக்கும் அதே கனிமொழி தலைமையில் நடக்கிற தேர்தல் அறிக்கை போட்டிருக்காங்க. அநேகமாக அதையும் போடுவாங்க. அடுத்த தடவை வந்து எதுக்கு எடுத்தாலும் உடனே மத்திய அரசு ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுக்குது. ஒன்றிய அரசு இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எடுபடாது இனிமேல்லாம். இதெல்லாம் மக்கள் முதல்ல ஏமாந்துட்டாங்க. கசாப்பு கடைக்காரன் இப்போ நீங்கள் ஆடு வந்து வெட்டுறதுக்கு போகும்போது ஆட்டுக்கு வெட்டுறதுக்கு முன்னாடி தழையெல்லாம் கொடுப்பாரு. ஆடுக்கு தெரியாது, இல்லை நம்ம தான் வெட்ட போகிறோன்னு தெரியாமலே ஆடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும், சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கும். ஆனால் அதை மாதிரி இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க தாய்மார்கள் பெண்கள் இருக்காங்களான்னா இல்லை. ஏன்னா எல்லாரும் விவரம் தெரிஞ்சவங்க, எல்லார் கையிலையும் உள்ளங்கையிலேயே வந்து கணினி இருக்குது, தொலைபேசி இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. பிரதமருடைய புண்ணியத்தில் இன்னைக்கு 1 GB 10 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்குது. ஆகினால எல்லாரும் அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. உலகம் தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். அப்படி நீங்கள் ஏமாத்துறீங்க. இவ்வளோ கொடுக்க வேண்டியது வரல, மாறாக இவ்வளோ செலவு வச்சுருக்கீங்க. எங்களுக்கு சொத்து வரி உயர்த்திட்டீங்க, வீட்டு வரி உயர்த்திட்டீங்க, பால் விலையை உயர்த்திட்டீங்க, எல்லா அடிப்படை மளிகை சாமான்லேருந்து காய்கறியிலேருந்து வாழ்வாதாரத்தை முழுதும் பல மடங்கு உயர்த்திட்டீங்க. பல மடங்கு இன்னைக்கு கூட உயர்த்திருக்காங்க மின்சார கட்டணத்தை. ஆகையினால இன்னொரு பக்கம் 60,000 கோடி ரூபாய்க்கு மேலே டாஸ்மாகினுடைய வருமானம். ஸோ ஒவ்வொரு வீட்டு தலைவனும் 1000 ரூபாய் இந்த பக்கம் கொடுத்துட்டு பின்வாசல் வழியாக வந்து 2000 3000 பிடிக்கிறதும் ஒரு வேலையாக இருக்குது. இந்த தமிழ்நாடு தான் ரொம்ப துரதிர்ஷ்டவசமாக, அக்கா கனிமொழி சொன்னாங்க இல்லையா, இளம் விதைவுகள் அதிகமாக, அவங்க தான் இப்போ கணக்கு எடுக்கணும். ஏன்னா அவங்க தான் தேர்தல் அறிக்கைக்கு தலைவியராக இருக்காங்க. இப்போ எத்தனை லட்சம் பேர் அதிகமாக இளம் விதைவுகள் ஆயிட்டாங்க இந்த சாராயத்தினால அப்படின்ற கணக்கு அவங்க தான் எடுத்து கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் 2026 பிறகுவாது ஒரு சாமானியனாக ஒவ்வொரு சகோதரியும் இளம் விதவையாக தமிழகத்தில் இருக்கிறது நிலை மாறணும். 26க்கு பிறகு டாஸ்மாகை முற்றிலுமே ஒழிக்கிறோமோ இல்லையோ, டாஸ்மாகுடைய எண்ணிக்கை குறைக்கணும். படிப்படியாக இந்த குடிகாரர்களோட மாநிலம்ன்ற பேர் இருக்கு இல்லையா, அதை ஒழிக்கணும். அதுக்கு முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போகிறது மட்டும்தான் தீர்வாக இருக்க முடியும்னு நான் நம்புறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் எதிர்கட்சியின் போது அவங்கள தான் போட்டு எப்போவுமே வந்து அவங்க வந்து திட்டிகிட்டு இருப்பாங்கன்னு போது, சமீபத்தில் ஒரு பாடல் வந்து வெளியாகுது. மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தேர்தலுக்காக பாடல் வெளியாகும் போது அது முழுக்க 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 டைரக்டாவே பாஜகவை மட்டுமே அவங்க டார்கெட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய வரிகள்லாம் இடம்பெற்று இருக்கு. இப்போ திமுக எதை செட் பண்ண விரும்புறாங்களா? இப்போ வந்து திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற மாதிரி இந்த தேர்தல் வந்து நெரேட்டிவ் செட் பண்ண விரும்புறாங்களா? இந்த பாடல்களை முழுக்க பாஜகவை அவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்க என்ன காரணம்னு பாஜக நினைக்குது? நம்ம 2021 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரியும். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு. இந்த வேளச்சேரி பகுதியில் 2 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய வெள்ளம். வெள்ளம்னா ரொம்ப வெள்ளம் கூட கிடையாது, ஒரு 18 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுக்கே வெள்ளம் வந்தது நமக்கெல்லாம் தெரியும். நம்ம வேளச்சேரியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட, நீங்கள் என்ன பண்ணுறது, ஏரியில் நீங்கள்லாம் வீடு கட்டிட்டு இருக்கீங்க, தண்ணி வந்து கடலில் வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது, அது ஓரளவுக்கு மேலே கடல் தண்ணி திருப்பி அனுப்புது, அதனால் வேளச்சேரியில் நீங்கள் வந்து இவ்வளோதான் பண்ண முடியும், ஒரு அரசாங்கத்தால் இவ்வளோதான் பண்ண முடியும்னு நக்கலாக மக்கள் அவதிப்படும் போது தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி இன்னும் கொஞ்சம் பேசின விஷயம்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு. என்ன விடியல் கொடுத்தாருன்றது ஏற்கனவே தெரியுது. 7 வயது பெண்கள்லேருந்து 80 வயது பெண் வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தல்லாம் நமக்கு தெரியும். கோயம்புத்தூர் விமான நிலையத்திலேருந்து ஆரம்பித்து அது பல்லடம் பகுதியில், கோயம்புத்தூர் பகுதியிலலாம் இருக்கிற கிராமத்தில் பண்ணையில் இருக்கிற மூதாட்டிகள்லேருந்து எல்லாருக்குமே பெரிய அளவுக்கு தினசரி 7000த்துக்கு மேற்பட்ட படுகொலைகள் நடக்கிற சட்டவிரோதமான ஒரு அரசாங்கமாக இன்னைக்கு இருக்குது. காரணம் என்னன்னா, போதையினுடைய மாநிலமாக, போதையினுடைய அதிகமாக பயனாளர்கள், போதையினுடைய உபயோகிப்பாளர்கள். அது என்னென்ன போதை, வெறும் சாராயம் மட்டும் இல்லை, நல்ல சாராயம் இருக்குது, கள்ள சாராயம் இருக்குது. அது இல்லாமல் டாஸ்மாகில் விற்கிறது இல்லாமல் நிறைய வெளியில் கிடைக்குது. கஞ்சாவிலேருந்து மெத்துலேருந்து என்னென்ன சிந்தட்டிக் ட்ரக்ஸோ. இந்தியாவில் முதல்ல ஒரு காலத்தில் பஞ்சாப் இது மாதிரி மாநிலம்தான் இந்த போதையினுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலம். இதில் இந்த போதையில், அதுவும் சிறிய வயதில் இருக்க சிறுவர்கள் எல்லாம் போதைக்கு அடிமையாகுது. கடந்த வாரம் கூட பார்த்தோம், ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவிகள் கூட வந்து மது அருந்துவதெல்லாம் நம்ம வீடியோ பார்த்தோம். அந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு தமிழ்நாட்டின் நிலைமை. காரணம், இந்த அனைத்து சட்ட சீரழிவுக்கும், இந்த அனைத்து சீர்கேடுகளுக்கும் காரணம் போதையினுடைய பிடியில் இளைஞர்கள்லாம் போனது தான் காரணம். இதுதான் திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய சாதனை. இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை
கொள்கை அளவில் மட்டுமில்ல, இந்த ஊழல்ல இருந்து எல்லாவற்றையும் 18ல இருந்து 20 அமைச்சருங்க இன்னைக்கு எதுல இருக்காங்க? வழக்கு எதிர்கொண்டு இருக்காங்க. பெயில்ல இருக்காங்க கொஞ்சம் பேர். பொன்முடியில இருந்து. அவங்களுடைய பேச்சு எல்லாமே ரொம்ப திமிர்த்தனமான பேச்சு தான். எல்லாருடைய திமுக. அதனால தான் அவங்க எதிர்க்க வேண்டிய ஒரே ஆளாக பாரதிய ஜனதா கட்சி. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில நாங்கள் ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டோம். நாங்கள் கூட்டணியோ, நாங்களோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டோம்னா, இந்த ஒரு நல்லாட்சி இருக்கு இல்லையா? மக்கள் நலன் சார்ந்து தொலைநோக்கு எதுவா இருந்தாலும் பாரத பிரதமருடைய திட்டங்கள் எல்லாமே அடுத்த தேர்தல்லாம் இல்ல, அடுத்த தலைமுறையை பத்தி சிந்திக்கிற கட்சி பிஜேபி. இப்போ ஒரு தடவை ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு அவங்களால திமுக அழிஞ்சிட வேண்டியதுதான். எப்படியும் உதயநிதி அவர்களுக்கு பட்டத்து இளவரசருக்கு பட்டாபிஷேகம் செய்யணுன்ற கனவு பகல் கனவா தான் போக போகுது. அதை தெரிஞ்சிருக்காரு முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின். ஆகையினாலதான் முதல் எதிரி பாஜக, முதல் எதிரி பாட்டு முழுக்க பாஜக பாஜக பாஜகன்னு. அது பாஜக நிறைய பட்ஜெட்ல நிதி ஒதுக்கல. இது எல்லாம் ஃபேக் நெரேட்டிவ். இது எல்லாமே சுத்த ஹம்பக். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது மாதிரி வேற எந்த மாநிலத்துக்கும் இவ்வளவு கொடுக்கல. அவ்வளவு வளர்ச்சி எந்த திட்டமா இருந்தாலும் கூட, முத்ராவா இருந்தாலும் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் எல்லாமே பெரும்பான்மை பலனடைஞ்சிருக்கு தமிழ்நாடு. எங்ககிட்ட புள்ளி விவரம் இருக்கு. முத்ரான்னு சொன்னா அதுல எத்தனை லட்சம் பேர் பலனடைஞ்சிருக்காங்க. விவசாயிகளுடைய சம்மான் நிதி 2000 ரூபாய் 3 மாசத்துக்கு கொடுக்குற அவங்க வங்கி கணக்கு நேரடியா போகுது. அதுல அதிகம் பலனடைஞ்சவங்க தமிழகத்தை சேர்ந்த விவசாயிகள் தான். அதுல தமிழ்நாடு அரசாங்கம் பல அயோக்கியத்தனங்கள் பண்ணி தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் கூட அந்த லிஸ்ட்ல சேர்த்திருந்தாங்க. அப்படி இருந்தாலும் கூட ஆனா இப்ப நாங்க கேட்கிறோம் 45 லட்சம் பேருக்கு மேல இருந்ததை குறைச்சிருக்காங்க, பாதிக்கு மேல. காரணம் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கையலாகாத தனம், நிர்வாக தோல்வி. சரியான விவசாயிகள் அதில் சேர்ந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் அதிகமான விவசாயிகள் பலனடைந்த மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கும். ஆக கையாலாகாத ஒரு நிர்வாக திறன் இல்லாத ஒரு அரசாங்கம், அவர் துறையில என்ன நடக்குதுன்னு கூட அவருக்கு தெரியல. முதலமைச்சர் கீழே இருக்கிறது காவல்துறை. காவல்துறையினுடைய டிஜிபி இப்ப யாரு? பொறுப்பு டிஜிபி. 9வது இடத்துல இருந்தாரு. அவரை எடுத்துட்டு போய் பொறுப்புன்னு போடுறீங்க. அதுவே சட்ட விரோதம். ஏன்னா தகுதியானவங்க வந்தா சட்டத்தினுடைய ஆட்சி நடக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. அவங்க ஒரு பெண் அதிகாரி இருக்காங்க, இப்ப அதுல இருக்காங்க தகுதியானவங்க 2வது இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு முறைப்படி டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்தல் வச்சீங்கன்னா அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பெண் டிஜிபி தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்க சட்டம் ஒழுங்கு சரியா வச்சிருப்பாங்க. ஆனா அது இல்லாம 9வது இடத்துல இருந்து பொறுப்பு டிஜிபின்னு போடுறீங்க. அவரே லீவ் போட்டாரு. இப்ப பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கீங்க. இது எவ்வளவு மோசமா! ஒரு முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுமா? அவர் அதை விட்டுட்டு சும்மா மேக்கப் போட்டுட்டு ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கிறது தவிர, மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறது தவிர வேற என்ன பண்ணியிருக்காரு முதலமைச்சர்? அவருக்கு என்ன தெரியும்? அதனாலதான் சொல்றோம், அவங்கள பிஜேபியை தான் கொள்கை எதிரின்னு சொல்றாங்க. பிஜேபிக்கு எதிராக தான் திராவிட மாடல் வெர்சஸ் பிஜேபின்னு கொண்டு போற முயற்சி பண்றாங்க. நாங்க பெருமைப்படுறோம். நாங்க மத்தியில ஆட்சியில இருக்கோம், 18 மாநிலங்கள் ஆட்சியில இருக்கோம். எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல குஜராத் உட்பட மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்ல எல்லாம் தொடர்ந்து 20 வருஷம் 25 வருஷம் நாங்க இருக்கிறோம். ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்ததுன்னா 20 வருஷம் 25 வருஷம் 3வது முறை 4வது முறை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப பிஜேபிக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தா அவங்க இந்த தமிழ் மாநிலத்தை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவாங்கன்ற பயம் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலினுக்கு இருக்கிறதுனால தான் அவர் நெரேட்டிவாவே திமுக வர்சஸ் பிஜேபின்னு சொல்றாரு. நாங்க அதை ரொம்ப பெருமையா பார்க்குறோம், நாங்க எடுத்துக்கிறோம். நிச்சயமா நாங்க தமிழகத்தை உயர்த்துவதற்காக, தமிழ் மொழிக்காகவும் தமிழ் கலாச்சாரத்திற்காகவும் உண்மையான பாடுபடுகிற இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. பேருக்காக தமிழை வச்சுட்டு பிழைப்பு நடத்துற இயக்கமாக திமுக இருக்கிறதுனால எங்களுக்கும் அவங்களுக்கான போட்டியை நாங்க வரவேற்கிறோம். சார், பாஜகவை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய இப்போ நிறைய இடத்துல மாநாடெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க. அதே மாதிரி திமுகவும் நடத்திட்டு இருக்கு. அதிமுகவும் சேர்ந்து நடத்தும் பொழுது அங்கு எங்கும் நடக்காத சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா தாவேகா நடத்தும் அந்த கூட்டங்கள்ல நடக்குது. நேற்று கூட சேலம்ல பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துல ஒரு வடமாநில இளைஞர் உயிரிழந்திருக்காரு. இது எதனால நடக்குது? தாவேகா வேணுமென்றே தாவேகாவை கட்டம் கட்டி இது மாதிரியான விஷயங்கள் நார்மல் தான், ஆனா பெருசுப்படுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லும் பொழுது நீங்க இந்த தேர்தல் களத்துல பல இதை பார்த்திருக்கும் போது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? விஜயை வேண்டுமென்றே கட்டம் கட்டுறாங்க, இல்லைன்னா விஜய் உண்மையாவே தன்னை நம்பி வரும் தொண்டர்களையும் அந்த ரசிகர்களையும் பாதுகாக்க முடியாத சூழல்ல இருக்காரா? இல்லைங்க, விஜயுடைய அரசியல் உண்மையிலே பல விமர்சனங்களுக்கு உட்பட்டது. அந்த அந்த அவர் என்னமோ பெரிய தலைவர் மாதிரியும், அவர் கட்சியை ரொம்ப வருஷமா இருக்கிற மாதிரியும், பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்க மாதிரியும், களத்திலே இல்லாதவங்களை பத்தி நான் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அதிமுக பத்தி பேசுறது உண்மையிலே அது ஒரு குரூரமான மனப்பான்மையா, அல்லது மு.க. ஸ்டாலின் மாதிரி ஏதோ எழுதி கொடுக்கறது சினிமா வசனம் பேசுற மாதிரி பேசிட்டு போறாரான்ற சந்தேகமும் எங்களுக்கு இருக்கு.
சமீபத்தில் மதுராந்தகத்தில் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய துவக்க விழா நடந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் கூட அந்த நிகழ்ச்சியினுடைய தொண்டர்களை வந்து உள்ள அனுப்புறதுக்கான ஒரு பொறுப்புல இருந்து வெளியில இருந்து தான் வேலை செஞ்சோம். ஆனா அந்த கூட்டத்துல 5 லட்சத்துக்கு மேல உள்ள இருந்தாங்க. வெளியில ஃப்ளோட்டிங்கா இருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கே வர முடியாம 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்ல இருந்துட்டு போனவங்களே ஒரு 4, 5 லட்சம் பேர் இருக்கும். அவ்வளோ பேர் வந்தாங்க. ஆனா ஏதாவது ஒரு சிறு அசம்பாவிதம் நடந்திருக்கா? ஒரு சிறு பிரச்சனை நடந்ததா? முடிஞ்ச பிறகு அந்த 2 லட்சத்துக்கு மேற்பட்ட இருக்கைகளை நாங்க ஒழுங்கா எங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொருவரும் அடுக்கி வச்சுட்டு அந்த இடத்த சுத்தமாக்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பா இல்லாம ஒரு தண்ணி குப்பை இல்லாம சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு நாங்க போனோம். அன்னைக்கு நைட் மிட் நைட் வரைக்கும் நாங்க இருந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு எந்த அருகதை இருக்குமா? எனக்கு அவர் என்ன தெரியும், அரசியல்னா என்ன தெரியும்? அதான் எங்க தலைவர் சொன்னாரு, ஒரு கவுன்சிலர் கூட நீ வந்து ஜெயிக்கல இது வரைக்கும். ஆனா எடுத்த உடனே டைரக்டா பேசுறது என்னன்னா பிரதம மந்திரி லெவலுக்கு நீ வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. பட் இதெல்லாம் யதார்த்தம் இல்லைல்ல. ஒரு சினிமா நடிகருக்கு ஒரு கவர்ச்சி இருக்கும். கேரளாவில் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு நகைக்கடை திறப்பு விழாவுக்கு எதுக்கோ ஒரு வடநாட்டை சேர்ந்த ஒரு ஹிந்தி நடிகை வந்திருந்தாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த திருச்சூர் நினைக்கிறேன் ஏதோ ஒரு நகரமே ஸ்தம்பிச்சு போச்சு. அந்த சினிமா அப்படின்றதுக்கு அந்த ஒரு இது இருக்கலாமே தவிர, ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு, அவர் நேரா பார்த்துட்டா நல்லது நடிகர் அந்த மாதிரி இருக்கலாமே தவிர, மற்றபடி ஒரு இலக்கு இல்லாம ஒரு சிறிய ஒரு சிரிப்பான விஷயம் என்னன்னா, பனையூர் தொகுதிக்கு 50 பேர் போய் இதுக்கு அவர் நிக்கணும், விஜய் நிக்கணும். பனையூர்லன்னு ஒரு தொகுதி இருக்கா? ஒரு பனையூர் அவர் வீடு இருக்கிறதுனால அது பனையூர் சட்டமன்ற தொகுதியா? அந்த அளவு கூட விவரம் இல்லாதவங்க ஒரு இது மாதிரி இந்த சின்ன கிராமத்துல, நானும் கிராமத்துக்காரன் தான். கிராமத்துல இருந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த சின்ன பசங்க வெள்ளாம வச்சா அது வீடு வந்து சேராது விளைச்சல். அப்படிதான் நான் நினைக்கிறேன் விஜயை பொறுத்த வரையில. ஏதோ ஒரு சினிமாவினுடைய புகழ் இருக்கு. அந்த புகழ்னால ஒரு நடிகரை பார்க்கறதுக்கான கூட்டமாக தான் அவங்க இருக்காங்க. ஆனா அந்த கூட்டத்தை ஒரு நெறிப்படுத்துவது, அதை ஒழுங்குபடுத்துவது கூட இல்லை. 41 பேர் இறந்து போன பிறகு கூட 41 பேரையும் மகாபலிபுரம் வாங்க வந்துட்டு எங்கிட்ட அனுதாபம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றதுதான் குரூரமான மனப்பான்மை. அதுதான் வந்து ஒரு அரசியல் தலைவர் செய்யக்கூடாது. யாரா இருக்கட்டும். நீங்க பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு தான் நம்ம போகணுமே தவிர, பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தோட வந்து என்கிட்ட வந்து மரியாதை வாங்கிட்டு போங்க, அஞ்சலி வாங்கிட்டு போங்க, நஷ்டஈடு வாங்கிட்டு போங்கன்னு சொல்றதே ஒரு பண்ணையார்த்தனம். அது வந்து உண்மையிலே ஏத்துக்க முடியாத விஷயம். விமர்சனம் 1000 இருக்கலாம். அவர் தனி மனிதன் பத்தி நான் விமர்சனம் பண்ண விரும்பல. ஆனா ஒரு அரசியல்வாதியா, அரசியல் கட்சியினுடைய தலைவராக அவர் பாரதிய ஜனதா கட்சியோ எங்களை தலைவர்கள் பத்தி விமர்சிக்கிறதுக்கு துளி கூட அருகதை இல்லாத ஒரு தலைவர். இந்த தேர்தலில் அவர் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போறாரு. அதன் பிறகு அவர் அரசியல் இருக்கிறாரா, மறுபடியும் சினிமா துறைக்கே போறாரான்றதை காலம்தான் முடிவு செய்யணும். ஆனா அதற்காக அவருடைய தொண்டர்கள்ன்ற போர்வையில் இருக்கிறவங்க எல்லாம் மிக மோசமாக நடந்து கொள்வது. நேற்றுக்கு குழந்தைகளை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் வராங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அடிப்படை அறிவு வேணாமா? இந்த கூட்டம் வெயில்ல நடக்குது, திறந்த வெளியில நடக்குது, 12 மணிலேருந்து 3 மணி உச்சி வெயில்ல நடக்குது. குழந்தைங்களை கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் நாளைக்கு குழந்தைங்களும் இறந்து போன பிறகு ஐயோ அம்மான்னு கத்துறதுல என்ன பிரயோஜனம்? இதுல இன்னொரு மோசமான ஒரு செய்தி, அது குடும்பத்துல யாராவது செத்தாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு விஜய் வரணும் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மையெல்லாம் வந்து எப்படின்னு எனக்கு புரியல. அந்த சினிமாவினுடைய கவர்ச்சியை தாண்டி அதுல என்ன இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். கொள்கை தலைவராக கொள்கையோடு கொள்கை மோதுவதற்கு நாங்கள் எங்களோட கொள்கை எதிரி. நாங்க என்னையா கொள்கை எதிரி? நாங்க வந்து பெண்களுக்கு அவ்வளோ விஷயமும் பண்றாரு. பிரதமருடைய வார்த்தைக்கு வார்த்தை அவர் சொல்றது என்ன, ஒரு மகிழாவை பத்தியும் இளைஞர்கள் பத்தியும் அவங்க முன்னேறணும்னு சொல்லுவாரு. வஞ்சிக்கப்பட்டவங்க கீழே இருக்கிறவங்க அவங்க முன்னேறணும்னு சொல்றாரு. விவசாயிகள் முன்னேறணும்னு சொல்றாரு. ஒவ்வொரு திட்டமும் கூட அனைத்து தரப்பட்ட மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய உயர்வுக்காக தான் பிரதமர் இருக்கு. இவர் எப்படி கொள்கை எதிரின்னு சொல்றாரு? எங்க கொள்கை தான் எல்லாரும் உயர்த்தணுன்றது எங்க கொள்கை. நாடு பாதுகாப்பாக இருக்கணுன்றது எங்க கொள்கை. நாடு வந்து உயர்ந்த இடத்துக்கு வல்லரசாக மாறணும், முதல் இடத்துக்கு போகணுன்றது எங்க கொள்கை. 2014 பிரதமராக வரும்போது 11வது இடத்துல எங்களுடைய பாரதத்தினுடைய பொருளாதாரம் இருந்தது. நம்ம வந்து இந்த உடைகின்ற பொருளாதாரமா ஃப்ராஜில் 5 அந்த இடத்துல இருந்தது. நம்ம இன்னைக்கு டாப் 3ல கொண்டு வந்திருக்காரு பிரதமர். இவரை போய் கொள்கை எதிர்ன்னு சொல்லி, உன் கொள்கை என்னையா? உனக்கு ஏதாவது கொள்கை இருக்கா? யார் புதுசா அந்த கட்சியில யாரை வேணாலும் ஒரு கொள்கை தலைவர்னு 5 பேர் வச்சிருக்காரு. முக்கியமான ஒரு நிர்வாகி கிட்ட இந்த அம்மா யாருன்னு கேட்குறா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஆனா விஜய் வரணும். இவர் யாரு அது தெரியும். பெரியார் படத்தை காமிட்டு ஈவேரா படத்தை காமிச்சு கேட்குறாங்க, அது யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா எங்களுக்கு விஜய் அண்ணா வரணும். இப்படிப்பட்ட ஒரு தற்கொலைன்னு சொன்னா கோவப்படுறாங்க. கொஞ்சம் அறிவில்லாதவங்களுடைய கூட்டம், உணர்ச்சி வசமான சின்ன பசங்களுடைய கூட்டம் வச்சிருக்காரு. நிச்சயமா இது வந்து வெற்றி பெற போறது இல்லை.
தொடர்ந்து அவர் பிஜேபியை விமர்சனம் பண்ணாருன்னா பிஜேபிக்கு நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சார் அதே மாதிரி இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் பல்வேறு விமர்சனங்கள் எல்லாரும் வச்சுட்டு தான் இருக்காங்க. அதிமுகவா இருக்கட்டும், பாஜக தொடர்ந்து வைக்கும்போது நேற்று வந்து பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசும்பொழுது நடிகை ஒருத்தவங்களோட வச்சு பேசுது இப்ப மிகப்பெரிய அளவுல தமிழகத்துல வந்து ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. நிறைய பேர் எதிர்ப்பு, ஏன் இப்படி ஒரு பேச்சை வந்து ஒரு தலைவர் பேசலாமான்னு போது இந்த பேச்சுக்கு என்ன காரணம்? திடீர் என்று விஜயை இப்படி கண்மூடித்தனமாக ஒரு தாக்குதல் பேச்சுல பண்ண வேண்டிய அவசியம் என்ன? விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவராக எந்தெந்த அரசியல் கட்சிக்கு என்ன மாதிரி மரியாதை கொடுக்கணுமோ அந்த மாதிரி அவர் கொடுத்து பேசினார்னு சொன்னால் அதற்கான எதிர்வினையும் அப்படி இருக்கும். அவர் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணார். அவருடைய தரத்தை தாழ்ந்து அவர் வந்து ஒரு சில பிஜேபி அதிமுகவில் ஒரு அரசியல் கட்சியோ நினைக்கலன்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு யார் தைரியம் கொடுத்தாங்க? அப்போ என்ன அவ்வளோ பெரிய உயர்ந்தவர் அவர் என்ன அவர் பிறக்கும் போதே அவர் பெரிய அரசியல் தலைவரோ பெரிய தலைவர்? இவரே அடுத்தவங்க உதவியோடு தான் வந்தார். இவர் ஒன்றும் சுயம்பாலாம் வரல. அவங்க அப்பா வந்து இவரை வந்து நடிகராக மாத்துறதுக்காக விஜயகாந்த் உட்பட எவ்வளோ பேர் காலில் விழுந்து என்னென்ன தவறான வேலைகள்லாம் செஞ்சு இவர் ஒரு ஹீரோவாக ப்ரமோட் பண்ணார். இவர் என்னவோ பிறக்கும்போதே நான் வந்து அரசியல்வாதியாக வந்துட்டேன், மக்கள் நலன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் போனீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அதில் வந்து விமர்சனம் பண்ணதுக்கு ஏற்பாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரையில் விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவராக அவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவர் நடந்து கொள்ளவில்லை. ஆகையினால ஒரு சில விமர்சனங்களை அவர் எதிர்கொள்ள தான் வேணும். சரி, இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் நடக்கும்போது கடைசி நிமிஷத்துல ஒரு சில குளறுபடிகளால தேர்தல் இது வந்து எக்ஸாம் வந்து ரத்து செய்யப்படுது. இப்ப தமிழக அரசு வந்து 7 பேர் அதுக்காக வந்து சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க. இதுல யார் தவறு? ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. அது ப்ரிப்பேர் பண்றதுக்கான ப்ராசஸே பெருசுன்னும் போது இதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இதுல ரொம்ப கேவலமான மோசமான விஷயம் என்ன தெரியுங்களா? 2.5 மணி நேரம் ஒருத்தவங்க கேள்வி பதில் எழுதிட்டாங்க. 2.5 மணி நேரம் முடிய போகுது. 5 நிமிஷம் இருக்கும்போது உங்கள் ஆன்சர் பேப்பர் கொடுங்க, இந்த தேர்தல் ரத்து பண்ணுறோன்னு சொன்னால் அந்த மாணவனுடைய மனநிலை என்ன வரும்? 10,000 மாணவர்கள் இதுக்காக குரூப் 2க்காக எவ்வளோ நாளாக படிச்சிருப்பாங்க, எத்தனை தடவை முயற்சி எடுத்திருப்பாங்க, எவ்வளோ எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அவங்க நேரம், அவங்க குடும்பத்தினுடைய நேரம், இதெல்லாம் ஒரு கிள்ளுக்கிறையாங்க. திமுகவில் முதல் தேர்தல் அறிக்கை என்ன சொன்னாங்க? நீட்டை ஒழிச்சிருவோம். நீட்டை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் எங்கள் அப்பா கையில் இருக்குது, என் கையில் இருக்குதுன்னு சொன்னது யாரு? பட்டத்து இளவரசர் சொன்னார், முதல் கையெழுத்த நீட்டு. முதல் கையெழுத்த நீட்டை ரத்து பண்ணுவோன்னு சொல்லிட்டு 11,000 மாணவர்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை ரத்து பண்ணியிருக்கியா நீங்கள்? டிஎன்பிஎஸ்சி என்றாலே அது கரப்ஷன், ஊழலினுடைய மொத்த உருவமாக டிஎன்பிஎஸ்சி இந்த திமுக அரசாங்கம் வந்த பிறகு. அது தலைவர் நியமனத்தில் உங்களுக்கு தெரியும், சைலேந்திர பாபுவை தலைவர் நியமனம் போட்டார். அவருக்கு தெரியும் 2 வருஷத்துக்குள்ளார ரிட்டையர் ஆக போறவரை அந்த பொறுப்புக்கு போடக்கூடாதுன்ற அறிவு கூட இல்லைன்னா ஒரு முதலமைச்சர் என்ன பண்ண முடியும்? 2வது அந்த டீம்ல இருக்கிற மெம்பர்ஸ் இருக்காங்க, டிஎன்பிஎஸ் மெம்பர்ஸ், எல்லாரு மேலேயும் கரப்ஷன் சார்ஜஸ். ஒரு இன்னொரு தனியார் கல்லூரியில முறைகேடு செஞ்சு சஸ்பெண்ட் ஆனவரை இந்த டிஎன்பிஎஸ்ல உறுப்பினராக போட்டிருக்கு. அதனால தான் அது வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாம, எந்த விதமான நிர்வாக திறனும் இல்லாம ஒரு கேள்வி, அந்த கேள்வி 2-3 கேள்வி நான் பார்த்தேன். அந்த கடந்த மாதம் நடந்த ஒரு தேர்தல் 2 மாசத்துக்கு முன்னாடி நடக்க, அதுல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஐயா வைகுண்டர் அவரை பத்தி ஒரு கேள்வி. அவர் வந்து முடிசூடும் பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அப்படின்ற மாதிரி கேள்வி. அது அதே கேள்வி ஆங்கிலத்திலும் கேட்கறாங்க. தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா போட்டிருக்காங்க? த காட் ஆஃப் ஹேர் கட்டிங். அதாவது இது கூகுள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, அது மிஷின். அது நீங்கள் தமிழில் என்ன சொல்கிறீங்களோ அது சரியான வார்த்தையை கண்டுபிடிச்சி அது போட்டு விட்டுரும். முடிசூடும் பெருமாளுக்கும் காட் ஆஃப் ஹேர் கட்டிங்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இது அந்த வைகுண்டர் அவருடைய பக்தர்களை எந்த அளவுக்கு மனசு காயப்படுத்தும்? இதெல்லாம் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சில் இருக்கிற அதிகாரிகளோ உறுப்பினர்களோ தலைவரோ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? கேள்வித்தாளுங்க முக்கியமான அவங்கெல்லாம் நாளைக்கு இந்த அரசு பணியில வந்து அவங்க தான் இந்த அரசாங்கத்தை நடத்த போறாங்க. அவங்களுக்கான கேள்வித்தாள இவ்வளவு ஒரு அஜாக்கிரதையா நீங்க கேள்வி செட் பண்றீங்க. இப்போ உங்களுடைய தரம் என்ன இருக்கும்? அந்த தேர்தலில் நடத்துற மாணவர்கள் வெற்றி பெறவுடைய தரம் என்ன இருக்கும்? அதனால கடைசி நேரத்தில் ஹால் டிக்கெட்டை கொடுத்துட்டீங்க. ஹால் டிக்கெட் எடுத்துட்டு ஒரு காலேஜுக்கு போறாங்க. எல்லாரும் நீங்க அந்த காலேஜ்ல இருந்து இன்னொரு காலேஜுக்கு போங்கன்னு எப்ப சொல்றாங்க? காலையில சொல்றாங்க. இதுல எங்க டெக்னாலஜி இருக்கு, எங்க டெக்னிக்கல் ஃபிளா இருக்கு? இது எல்லாமே நிர்வாக தோல்வி, நிர்வாக திறன் இல்லாத விஷயம். ஏன்னா ஹால் டிக்கெட் எந்த காலேஜில் அவங்களுக்கு படிக்கணுமோ, எந்த காலேஜில் எக்ஸாம் எழுதணுமோ அந்த ஹால் டிக்கெட் அந்த காலேஜுக்கு அந்த லிஸ்ட் அனுப்பல. இது கோடிக்கணக்கான
மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் இது நடக்குது இல்லையா, நீட் எத்தனை பேருக்கு நடக்குது, இது மாதிரி எவ்வளோ ஜேஇ நடக்குது, எவ்வளோ நடக்குது, எங்கேயாவது இவ்வளோ குளறுபடி நடந்திருக்கா? தேர்தல் முடிஞ்சிச்சு, 2.5 மணி நேரம் பரீட்சை எழுதி முடிச்சுட்டான் ஒரு மாணவன். அவனுடைய ஆன்சர் பேப்பர் வாங்கிட்டு செல்லாது, ரத்து பண்ணிட்டோம்னு சொன்னா, நீ அவன் மனநிலையிலேருந்து 10,000 சொச்சம் பேருடைய மாணவர்கள், அவருடைய குடும்பம், அவங்க பெற்றோருங்க அதுக்காக கஷ்டப்பட்டிருப்பாங்க, எத்தனை வருஷம் உழைச்சிருப்பாங்க, அதெல்லாம் கிள்ளுக்கரையா போயிடுச்சு அவங்களுக்கு. 1,00,000 பேர் இளைஞர்களை உட்கார வச்சு பட்டத்து இளவரசருக்கு பட்டம் சுட்டுறதுக்காக 1,00,000 பேருக்கு வந்து வீரன் சரக்கு உட்பட 1,00,000 பேருக்கு தனித்தனியாக கொடுக்கறது துப்பு இருக்குல்ல. ஒரு 10,000 மாணவர்களுக்கு வந்து தேர்தல் எழுதுறதுக்கு வக்கீல் இல்லை, இன்னைக்கு 2 அதிகாரிகளை போய் சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னா அரசாங்கமா என்ன இது? அதை நான் கேட்குறேன். கண்டிப்பா சார். இவ்வளவு நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சீங்க. நன்றி சார். நன்றிம்மா, தேங்க்யூ.